நடப்பு IPL சீசனின் 58வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை 60 ரன்களில் வீழ்த்தி இரண்டாவது அணியாக முதல் சுற்றோடு பஞ்சாப் கிங்ஸ் அணியை வெளியேற்றியுள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் RCB அணி வெற்றி பெற்று அசத்தி வருகிறது. மொத்தம் நடந்த 12 போட்டிகளில் 5 வெற்றிகளை அந்த அணி ருசித்துள்ளது. இதன் மூலம் புள்ளிகள் பட்டியலில் 10 புள்ளிகளுடன் 7ஆம் இடத்தை தக்க வைத்துள்ளது RCB. இந்த வெற்றி குறித்து விராட் கோலி கூறுகையில், தனக்கு எண்களை காட்டிலும் தரம்தான் முக்கியம் என்றும் அது தனக்கு நல்ல பலன் தருவதாகவும் குறிப்பிட்ட அவர், ஆட்டம் குறித்த புரிதல் காரணமாக குறைந்த நேரம் பயிற்சி மட்டும் மேற்கொள்ள முடிகிறது என்றும், கடந்த முறை தான் களத்தில் செய்ததை மீண்டும் செய்ய முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஆட்டத்தின் அம்சத்தை மேம்படுத்துவதே தனது நோக்கம் என்றும், இது ஒரு செயல்முறைதான். சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக ஸ்லாக் ஸ்வீப் ஆடி வரும் தான் இதை கடந்த காலங்களில் செய்துள்ளதாகவும் கோலி குறிப்பிட்டுள்ளார். ரிஸ்க் எடுத்து ஆட வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்றும், தனது ஸ்ட்ரைக் ரேட்டில் கவனம் செலுத்துவது தனக்கு மட்டுமல்லாமல் அணிக்கும் அவசியமானது என்றும் கூறியுள்ளார். தொடர் தோல்விகளை தழுவிய தாங்கள் அணி வீரர்களுக்குள் கலந்து பேசி ரசிகர்களை விரக்தியடைய செய்யாத அளவிற்கு முடிவெடுத்து அந்த பொறுப்பை அணியின் ஒவ்வொரு வீரர்களுக்கும் அவசியம் என்பதை உணர்த்தி நம்பிக்கையை விதைத்து வெற்றியை அறுவடை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த போட்டியில் 47 பந்துகளில் 92 ரன்கள் எடுத்த கோலி இந்த சீசனில் 12 இன்னிங்ஸ் ஆடி 634 ரன்கள் எடுத்துள்ளார். 4வது முறையாக IPL சீசனில் 600 ரன்களை கடந்துள்ளார். இதன் மூலம் KL ராகுலின் சாதனையை அவர் சமன் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.